அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு 15 நாளைக்கு ஒரு சுமாரான மாதம் நாளாக தான் இருக்க போகுதுங்க. இருந்தாலும் உங்களுடைய நண்பர்களின் ஆதரவு, தாயாரின் ஆதரவு போன்றவை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. இதுபோக உங்களுக்கு தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். அதுலேயும் கல்வி சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவர்கள், புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு சில நற்பலங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இதுபோக உங்களுக்கு 8ல் குரு இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆனால் சனியும் அதே 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதன் காரணமாக வரவு செலவு இரண்டுமே சமமாக இருக்கும். ஒரு ஒரு வருமானம் வந்தால் கூடுதலாக ஒரு செலவும் கையோட பின்னாலேயே வரும். ஏன்னா 12ஆம் இடத்தை குரு பார்க்கறனால அவர் சுப செலவுகளும் செய்வார். ஏதாவது கோயில்களுக்கு டொனேஷன் கொடுக்கறது, அது மாதிரியான சில சுப செலவுகள் உங்களுக்கு வரும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கறது ரொம்ப நல்லது. ஆனால் அதே சமயத்தில் 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும் சில நேரத்தில் இளம் சம்மந்தப்பட்ட சொத்து சம்மந்தப்பட்ட விவகாரங்களில் சர்ச்சைக்கிடமான முறையில் பேசுவதை தவிர்க்கவும். கூடுமான அளவு சமாதானமாக போங்க. ஏன்னா உங்களுக்கு நண்பர்கள், கூட்டாளிகள், தொழில் கூட்டாளிகள் இவங்களையெல்லாம் நீங்கள் அனுசரித்து போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பெரும்பாலும் நண்பர்கள், கூட்டாளிகள் இவர்கள் இப்போது உங்களை விட்டு விலகி போகக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது. அவங்கள முடிஞ்ச அளவுக்கு இழுத்து பிடிக்கலாம். கணக்கு வழக்குகளை சரியான முறையில் வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லதாக இருக்கும். நன்றி.